அன்பார்ந்த மாணவர்களே, உங்களை அஸ்வத் அகாடமி யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சம் 10th கிளாஸ் மேக்ஸ் எக்ஸசைஸ் 2.6 9th சம். ஒருவர் தான் பெற்ற ரூபாய் 65,000 கடனை திருப்பி செலுத்த முதல் மாதம் ரூபாய் 400 செலுத்துகிறார். அதன் பிறகு ஒவ்வொரு மாதமும் முந்தைய மாதம் செலுத்தியதை விட ரூபாய் 300 கூடுதலாக செலுத்துகிறார். அவர் இந்த கடனை அடைக்க எவ்வளோ காலம் தேவைப்படும் அப்படின்னு கேட்டுறாங்க. கேள்வி, கடனை அடைக்க எவ்வளவு காலம் தேவைப்படும் கொஸ்டின். இப்போ பெற்ற கடன் எவ்வளவுமா? பெற்ற கடன் தொகை எவ்வளவு? ரூபாய் 65,000. ஓகேவா? முதல் தவணையில் செலுத்தும் தொகை முதல் தவணையில் செலுத்தும் தொகை எவ்வளவு? ரூபாய் 400. இரண்டாம் தவணையில் செலுத்தும் தொகை எவ்வளவு? ஒவ்வொரு மாதமும் முந்தைய மாதம் செலுத்தியதை விட ரூபாய் 300 கூடுதலாக செலுத்துகிறார். அப்போது 400 + 300 எவ்வளவு? ரூபாய் 700. சரி, மூன்றாம் தவணையில் செலுத்தும் தொகை எவ்வளவு? 700 + 300 ரூபாய் 1000. ஒவ்வொரு மாதமும் என்ன செய்கிறாரு? 300 ரூபாயை அவர் எக்ஸ்ட்ரா பே பண்ணிக்கிட்டே இருக்கா. அப்போ நம்ம எழுதுவோமா? கூட்டுத்தொடர் வரிசை எப்படின்னா, முதல் மாதம் 400, இரண்டாவது மாதம் 700, மூன்றாவது மாதம் 1300, நான்காவது மாதம் 1000. ஓகேவா? இப்படி ஒரு கூட்டுத்தொடர் வரிசை. இதில் பெற்ற கடன், அது எஸ்என் எவ்வளவு? ரூபாய் 65,000. கூட்டுத்தொடரில் முதல் உறுப்பு ஏ எவ்வளவு? 400. டிஃப்ரென்ஸ் எவ்வளோமா? இரண்டாம் உறுப்பு மைனஸ் முதல் உறுப்பு. ஸோ தட் இஸ் 300. டிஃப்ரென்ஸ் 300. இப்போ எவ்வளவு காலம் பார்த்தீங்களா? அவர் இந்த கடனை அடைக்க எவ்வளோ காலம் தேவைப்படும்? அப்போ அதுக்கு ஒரு ஃபார்முலாக்கு எஸ்என் = n/2 2a + n-1 × d. ஓகேம்மா? இப்போ இதில் n கொஸ்டின் மார்க். எவ்வளவு காலம்? எஸ்என் எவ்வளவு? 65,000. n/2. ஸோ 2 × a எவ்வளவு? 400 ப்ளஸ் n எவ்வளவு? n தான் கொஸ்டின் மார்க், n-1. d எவ்வளவு? 300. ஓகேவாம்மா? ஸோ இதை இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோமா? 0 0 0 1,30,000. ஓகே, இந்த எண்ணை கொண்டு உள்ள மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவாம்மா? 2 × 400 800 ப்ளஸ் 300 - 300 n. ஓகேம்மா? ஸோ தட் இஸ் = 800 n. எண்ணை கொண்டு உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம். 800 n ப்ளஸ், இப்போ இதில் ஏதாவது ராங் இருக்கா? 300 - 300 n. எண்ணை கொண்டு உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகேம்மா? இதில் ஏதாவது ராங் இருக்காம்மா? 2 × 400 800. இது 300 n. 3 கொண்டு மல்டிப்ளை பண்ணிச்சுமே 300 n மைனஸ் 300 n மைனஸ் 300. ஓகேவாம்மா? எஸ். அப்போ இது இன்னொரு தடவை பார்ப்போம். இன்னொரு எழுதணும். 800 ப்ளஸ் 300 n மைனஸ் 300. ஓகேவா? இந்த எண்ணை கொண்டு உள்ள மல்டிப்ளை பண்ணிச்சுமே 800 n ப்ளஸ் 300 n² மைனஸ் 300 n. ஸோ தட் இஸ் 300 n² ப்ளஸ் 500 n. இது எவ்வளோம்மா? 1,30,000. ஓகேம்மா? இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, 300 n² ப்ளஸ் 500 n மைனஸ் 1,30,000 = 0. இது எல்லாமே இப்போ டிவைடட் பை 100ஆல் டிவைட் பண்ணுமா?
ஸோ 3n ஸ்கொயர் ப்ளஸ் 5n மைனஸ் 1300 ஈக்குவல் டு 0. ஓகேவாம்மா? இது வந்து ஒரு n ஸ்கொயர் n மைனஸ் 1300 இது வந்து ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி இருக்கலாமா? இதுக்கு இப்போ n கண்டுபிடிக்கணும்னா ஒரு ஃபார்முலா இருக்குது. மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a. ஓகேவாம்மா? ஸோ இதில் வந்து a வந்து என்னது? n ஸ்கொயர் பக்கத்தில் இருக்கு தான் a. b வந்து என்னது? 5. c வந்து எவ்வளவு? மைனஸ் 300. ஓகேவாம்மா? குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் இதுதான் என்ன சொல்லணும்? a. இது வந்து b. இது வந்து c. ஓகேம்மா? எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுவா. மைனஸ் b என்னது? மைனஸ் 5 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் என்னது? 5 ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு a இன்ட்டு c மைனஸ் 1300 divided by 2 into 3. So that is n equal to minus 5 plus or minus square root of 25 minus of minus plus. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணா 4 into 3 12. 13 plus 12 எவ்வளவு? இந்த ரெண்டு 4 into 3 12. இங்கே ஒரு 13. So 6 2 3 1 1 5 6 1 5 6 2 0. இந்த மைனஸ் ப்ளஸ் இது ஃபுல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 15,600. இது வந்து 6. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு n ஈக்குவல் டு மைனஸ் 5 ப்ளஸ் ஆர் மைனஸ் இது ரெண்டையும் ஆட் பண்ணுமா? 15625 divided by 6. So that is equal to n equal to minus 5 plus or minus இது வந்து எப்படிமா? 125 into 125 divided by 6. இந்த 125 வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 15,625 இது கிடைக்கும். செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ n ஈக்குவல் டு மைனஸ் 5 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸோ தட் இஸ் 125 the whole square root. Okay, square root of 125 the whole square, that is there. So n equal to minus 5 plus or minus, so the square root to square அடிவிட்டு போயிடும். So 125 divided by 6. So n equal to minus 5 plus 125 by 6 minus 5 minus 125 by 6. So that is equal to 120 by 6 இது ஃபார் 130 by 6. இது வந்து நாட் எலிஜிபிள். ஏன்னா எவ்வளவு மாதங்கள் அப்படிங்கிற சமயம் பாசிட்டிவ் தான் வரும். 20 இந்த கடனை அடைக்க எவ்வளோ மாதங்கள் தேவைப்படும் அப்படிங்கிற சமயம் நம்ம 20 தான் நம்ம சொல்ல முடியும். ஓகேம்மா? அது பாசிட்டிவ் இது சைன் தான் நம்ம எடுக்கணும். ஓகேம்மா? இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் என்ன செய்யணும்? 1 டைம் 2 டைம் என்ன செய்யணும்? ஓட விட்டு படிக்கணும். ஓகேவாம்மா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.